அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவஞான போதம் முதல் சூத்திரம் என்ன சொல்லுது? அவன் அவள் அது எனும் அவை மூவினையின் தோன்றிய திதியை ஒடுங்கிய மலத்து உலதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த சூத்திரத்தோட விளக்கம் என்னன்னா, மூவினை அப்படின்னு சொல்லி இருக்கிறது, மூவினைமையில் அப்படின்னு சொல்லி இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தோற்றம், நீற்றல், அழிதல்னு சொல்லக்கூடிய இப்ப இதுக்கு முன்னாடி எதுக்கு இந்த தோன்றி நின்று அழியும் தன்மை இத விஷயமெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மொட்டையா நான் மூவினை அப்படின்னா 3 வினை செயல்கள் இருக்கு அப்படின்னா நம்ம அதை மொட்டையா சொல்லும்போது சில புரிதல் ஏற்படாமல் போய்விடும் என்பதற்காக மெய்கண்ட நாயனார் முன்னாடியே நமக்கு இந்த சில தேற்றங்களையும் சில விளக்க உதாரண சூத்திரங்களையும் வைத்து அவர் விளக்கிறார். அப்ப அவன் அவள் அது அப்படின்னு சொல்றது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த உலகத்தை தான் குறிக்கும். இந்த உலகம் 2 பொருள், ஒரு உயிர் பொருள், ஒரு ஜட பொருள். அவன் அதுன்றது உயிர் பொருள், அது அவன் அவள்ன்றது உயிர் பொருள், அதுன்றது ஜட பொருள் ஆகுது இல்லையா? அப்ப இந்த 2 பொருளை அப்படி வச்சுது. இந்த தோன்றிய திதியை அப்படின்னு இந்த திதின்னு சொல்றத இந்த இடத்துல என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, உலகம் தோன்றிய திதியை அப்படின்னு தோற்றுவிக்கப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்றாரு. தோற்றுவிக்கப்பட்ட உலகம் எப்படி தோற்றுவிக்கப்பட்டது? மண் பானை அதை செய்தது குயவன், அவனே இறைவன். அப்ப இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு மொழி. இப்ப முன்னாடி நம்ம ஆடியோல கேட்டது. இப்ப இந்த முதல் சூத்திரத்திற்குடைய இந்த விளக்கமும் உங்களுக்கு புரிய வரும். அப்ப தோற்றுவிக்கப்பட்ட உலகம் அப்படின்னு சொல்ற. அப்ப தோற்றுவிக்கப்பட்ட இந்த உலகம் அவன் அவள் அது அவனுடைய சாயல்லே தான் இருக்கும். அவன் எப்படி செஞ்சானோ அதே போலதான் இருக்கும். அவன் அவள் அது என்று அந்த ஒரு தன்மை, ஒரு உயிர்த்தன்மையை வைத்து செய்யப்பட்டிருந்தால், ஒரு இறைத்தன்மையை அதுக்குள்ள வச்சு செய்யப்பட்டிருந்தா, நம்ம வேத உபநிஷங்கள் படிக்கும்போது சொன்னாங்க, பிரம்மத்தோட பிரதிபலிப்பு ஈசன், ஈசனோட பிரதிபலிப்பு ஜீவன், ஜீவனோட பிரதிபலிப்பு இந்த மாயம். இதை தான் சமஸ்கிருதத்துல தமிழ்ல இருந்து வாங்கிட்டு போய் எழுதப்பட்ட சமஸ்கிருதத்துல அவர்கள் இவ்வாறு விளக்கம் கண்டிருக்கிறாங்க. நாம தமிழ் மொழியில நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சித்தாந்த முறையில இவங்க இந்த முறையில நமக்கு இதை தெளிவா விளக்கிட்டு வராங்க. அப்ப இறைவன் இந்த இறைவன் எதை வைத்து நம்மள இந்த 3வது லைன் என்ன சொல்றது? 2வது லைன் தோன்றிய திதியை ஒடுங்கிய மலத்து உலதாம் அப்படின்னு. இப்ப ஏன் இந்த வேலையை அவர் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பானையை உடைக்கிறாரு, திரும்ப பானையை ஆக்குறாரு, பானையை உடைக்கிறாரு, டம்ளர் ஆக்குறாரு, பானையை உடைக்கிறாரு, தட்டாக்குறாரு. என்னத்துக்கு இதெல்லாம் செய்யறாரு அப்படின்னா, இது எதுக்கு? இந்த உயிரினங்களுக்கு ஏன் இதை செய்யறாரு? பானை ஓகே, ஒரு ஜடப்பொருள். உயிர் பொருளுக்கு திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை ஏன் செஞ்சிட்டு இருக்காருன்னா, மாயையின் காரணமாக. மலம்னு சொல்ல வர்றது மாயை. நீங்க விளக்கம் சொல்றாங்க. இந்த மாயையில பிரிபெற்று இருக்கிறதால இந்த உயிர் வெளியே வரணும்ல. இப்ப ஜடப்பொருள் அப்படின்னா அதன் தன்மையை அது உடனடியாக இழந்து இறைத்தன்மை ஆகுது. இறைவன் கையடக்கத்துல வந்துடுது. மண்ணுன்னா மண்ணு தான் அடுத்தது. ஆனா இந்த உயிர் இந்த இறைத்தன்மை அடையிறதுக்கு சரிவர இல்லாம இந்த வீடு பேற்றை அடையாமல் இருப்பதன் காரணமாக அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஏன் திரும்ப திரும்ப இதை நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த உயிர் மாயையில இருக்கு. மலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாயை தான் இதுக்கு காரணமா இருக்குது. மாயின் காரணமாக தான் நான் இதை திரும்ப திரும்ப செய்யறேன். ஏன்னா இந்த இறைவன் அப்படின்ற தன்மை நமக்குள்ள இருக்கு. நமக்கு அந்த இறைவன் தன்மையை இப்ப எப்ப அடையிறது? இறைவன் ஒரு பொருளை வைத்து ஒன்றை உருவாக்குகின்றான், தன்னை வைத்து இன்னொன்றை உருவாக்குகின்றான். அப்ப இறைவனை வைத்து இறைவன் உருவாக்கும் போது இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக மட்டுமே, எவ்வாறு நம்மோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த சைவ சாஸ்திரம், இந்த சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் கூறக்கூடியது இறைவன் நம்மோடு தான் இருக்காரு. அப்பதான் ஏன் அவர் நம்மளை திரும்ப திரும்ப பல பிறவிகள் எடுக்க வைக்கிறாரு, சில உயிரினங்களை படைக்கிறாரு அப்படின்னா, அந்த உயிரினங்கள் இறைத்தன்மையை உணர்ந்து கொண்டு இறைவனடி சேரும். அப்ப சேர்றப்பதான் திரும்ப பிறக்காது.
பிறவா நிலை என்கின்ற தூய வெண்ணிலை என்று சொல்லக்கூடிய நிலையை, வீடு பெற நிலையை அதை அடையணும். அது வரைக்கும் இறைவன் நம்மோட தான் இருக்கிறார், நம்ம கூட தான் இருக்காரு, அவர் நம்மாவே இருக்காரு, நாமாகவும் இருக்கிறார், நம் உடனாகவும் இருக்கிறார் என்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே இந்த விஷயத்தை மாயையின் காரணமாக, நாம் மாயையை புரிந்து கொள்ளாதன் காரணமாக இறைவன் திரும்ப திரும்ப செஞ்சிட்டு இருக்கார். இந்த இரண்டு பொருட்களை தவிர இப்ப நம்ம ரெண்டு விஷயத்தை இதுல வந்து இறைவன் நம்மோட இருக்காருன்றதையும் மறுக்க முடியாது. இந்த உலகம் இந்த இரண்டு பொருட்களை தவிர வேறு பொருட்களால் ஆனதுன்றதையும் மறுக்க முடியாது. உயிர் பொருள், ஜடப்பொருள், இது ரெண்டை தாண்டி ஒரு பொருள் இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா கிடையாது. உயிர் உள்ள ஒரு பொருளும் ஜடமுள்ளான ஒரு பொருளும் தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஏன்னா அது தோன்றி நின்று அழியும், பின்பு வரும். பிறப்பு, வாழ்க்கை, இறப்புன்னு இப்போ ஒரு மனித ஜீவராசிக்கு எப்படி இருக்கோ அதே போல் மாறி மாறி நடக்கக்கூடிய ஒரு செயல் உலகம். அந்த உலகத்தில் இருக்கக்கூடியது இதுதான் அப்படின்னு சொல்ல வராங்க. ஏன்னா இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டதையும் மறுக்க முடியாது, உலகத்தில் இப்பேற்பட்ட பொருட்கள் இருப்பதையும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்ப மண்பானை வந்த போது அதை செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் இல்லையா? ஏன்னா அந்த பானை சும்மா வராது. இதுதான் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு பானை சும்மா வராது, ஒரு பொருள் சும்மா வராது, செய்யறதுன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா? அப்ப இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்றத மறுக்கவே முடியாது. ஆக இறைத்தன்மை என்கின்ற ஒன்றும் இறைவன் என்கின்ற ஒருவரும் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருக்காங்க. அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு சொல்றாங்க கடைசி லைன். அந்தம் ஆதி, தொடக்கம் முடிவு. பானை தோன்றும் அழியும், பின் தட்டா மாறும். என்மனார் புலவர், பின்பு தட்டா மாறும். பானையை அடிச்சுட்டு தட்டு வரும், தட்டை அடிச்சுட்டு டம்ளர் வரும், டம்ளர் அடிச்சுட்டு திரும்ப சொம்பு வரும், மண்ணு அப்படியே தான் இருக்கும், மாறி மாறி வரும், தன்மையை உடையது. இதுதான் முதல் சூத்திரம். இந்த உலகத்தை பற்றிய முன்னாடியே நான் சூத்திரங்கள், ஒரு சூத்திரம் என்னத்தை சொல்லுது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதில் வந்து இந்த பூமி, பிரபஞ்சம், மரம், செடி, கொடி இதெல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்படித்தான் தோன்றியிருக்கும். இது தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று, தோற்றுவிக்கப்பட்டவன் இறைவன், அவர் இப்படித்தான் தோற்றுவிப்பார். இந்த ஒரு சூத்திரத்தை படிக்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளவு விளக்கங்கள் தேவைப்படுது அப்படின்னா இது மேலோட்டமாக தான் நம்ம படிக்கணும். நாம் உள்ள ஆழ்ந்து போய் அவர் எழுதக்கூடிய அந்த எழுதியிருக்கக்கூடிய வார்த்தையோட உண்மை பரிணாம வளர்ச்சியெல்லாம் நம்ம தொட்டு பார்க்கல. ஜென்ரலாக தமிழ் முறையில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு அந்த கருத்துக்கள், நமக்கு தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களின் மேம்போக்கான பார்வையை நாம் இங்கே பார்த்துக்கிட்டு வரோம். இதுவே நமக்கு அருளை செய்தது, அவ்வளோதான். இதை இன்னும் டீப்பாலாம் தெரிஞ்சிக்க முடியுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஆள் இருக்காங்களான்னு கேட்டால் தெரியல. இது வரைக்கும் எல்லாமே இது மாதிரி மேம்போக்காக படிச்சுட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதையும் அவர்கள் குருமார்கள் சொன்னதை வச்சும் இந்த சைவ சித்தாந்தமும் இந்த உலக வாழ்க்கை முறையும் இவ்வேறாகப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதே போல் நாமும் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த அருளின் காரணமாக அவனருளாலே அவன்தாள் வணங்கின்னு மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி நாம் இதை தெரிந்து கொள்ள முற்படுவோம். 12ஐயும் படித்து நன்முறையில் தெரிந்து கொள்ள நம்ம முற்படுவோம் அப்படின்றது. அடுத்த சூத்திரத்தில் சந்திப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.